வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம் அண்ட் ஆக்டிவ் இன்கம். ஓகேவா? பாசிவ் இன்கம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்து ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்து ஆக்டிவ் இன்கம்ல ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அப்புறம் பாசிவ்லயும் அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ரெண்டுமே நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மணிக்கு சொல்றேன் ஓரளவு. ஓகேவா? அதுல அதுல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் அதுல எதுவும் கொரிஸ் இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள வேலை பார்க்கறதுக்கான ஊதியம் வந்து இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்குன்னா, அது வந்து ஆக்டிவ் இன்கம். லைக் நீங்க ஜாபுக்கு போறது, ஃபார் சேலரி மந்த்லி நீங்க மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தீங்கன்னா, மந்த் எண்ட்ல உங்களுக்கு சேலரி வர்றது, அது எல்லாமே ஆக்டிவ் இன்கம். நீங்க வேலை பார்க்கறது அது ஒரு 30 நாளைக்குள்ள வருதுன்னா, மோஸ்ட்டா அது வந்து ஆக்டிவ் இன்கம் தான். நீங்க வேலை பார்த்தா தான் உங்களுக்கு காசுங்கிறது தான் ஆக்டிவ் இன்கம். ஓகேவா? பேசிவ் இன்கம்ங்கிறது நீங்க வந்து முன்னாடியே வேலை பார்த்துட்டீங்க. ஒரு அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு காசு தேவைங்கிறத நீங்க அது 5 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டேலண்ட்ட போட்டு நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே பண்றீங்க. அது வந்து பாசிவ் இன்கம். ஓகேவா? ஆக்டிவ் இன்கமோட நான் ஒரு பெனிஃபிட்ஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். ஆக்டிவ் இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க இப்ப என்ன வேணுமோ அது எல்லாமே இப்போ இன்ஸ்டன்ட்டா வாங்கிக்கலாம். நீங்க இப்போ மாசம் 30,000 சேலரி வாங்கிறீங்கன்னா, அது வந்து நீங்க உங்களுக்கு தேவையான செலவெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? எப்படின்னா, உங்களுக்கு வீட்டு செலவெல்லாம் ஒரு ரூ. 10,000 போகுதுன்னா, மிச்சம் ரூ. 20,000 சேவிங்ஸ்ல போடுவீங்க. லைக் அத வந்து நீங்க பாசிவ் இன்கமா மாத்தாம சேவிங்ஸா வச்சிருப்பீங்க. ஓகே. இத நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. சேவிங்ஸா சேர்த்து வச்சு நீங்க ஒண்ணு வீடு கட்டுவீங்க அல்லது பைக் வாங்குவீங்க. வாட்டெவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க வாங்கிக்கிறீங்க. அது வந்து ஆக்டிவ் இன்கம். நீங்க வாங்குறது வந்து அசெட்டா மாறுதா அல்லது ஒரு லயபிலிட்டியா மாறுதாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரு பைக் வாங்கி அத இப்ப பைக் வாங்குறீங்க. லைக் நீங்க ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு பைக் வாங்குறீங்க. எங்கேயும் போறதுக்கு பைக் வாங்குறீங்க. ஓகே. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் கன்சியூம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. உங்களோட அமௌண்ட் வந்து குறையுது. நம்மளுக்கு வந்து அது வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுதுன்னா, அது வந்து அசெட். இல்லன்னா அது வந்து லயபிலிட்டி தான். ஸோ நீங்க வந்து அத நீங்க வாங்குறதுமே வைஸா தான் வாங்கணும். ஆக்டிவ் இன்கம் நீங்க பண்ணிட்டு, அதுக்கு பாசிவ் இன்கமா மாத்தணும்னா, லைக் நீங்க இப்ப பணம் சேர்த்து வச்சு ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா, அது கண்டிப்பா ஆப்வியஸா நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஷேர் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா வந்து டவுன் ஆனாலும், அப் ஆனாலும் அது ஒரு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா ஒரு ஒரு நீங்க போட்டதுலருந்து ஒரு 20% அதிகமா தான் இருக்கும். லைக் எப்படின்னா 10 இயர்ஸ் 10 டூ 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு 20% இருக்கும். பிளஸ் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸும் வரும். அத பத்தி நான் உங்களுக்கு லிபரலா சொல்றேன். கொஞ்சம் பெருசா சொல்றேன். ஓகேவா? அப்புறம் இது வந்து ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா நீங்க வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸ் போடுறீங்க, நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போடுறீங்க. லைக் எப்படின்னா ஒரு டிவிடெண்ட் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க காசு குடுக்குறீங்க. ஒரு ரூ. 1,00,00,000 குடுக்குறீங்க. அதுலருந்து உங்களுக்கு மாசம் மாசம் டிவிடெண்ட் கேட்குறீங்க. நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்கேன். எனக்கு நீ வந்து டிவிடெண்ட் தரணும் அப்படின்னு. அதுல வந்து ரிஸ்க் இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஃபெயிலியரா போலாம். அல்லது அந்த கம்பெனிக்காரங்க வந்து உங்கள ஏமாத்திட்டு போலாம். நீங்க அந்த கம்பெனிய ரிசர்ச் பண்ணாம நீங்க ஏமாறலாம். அல்லது உங்களுக்கு பொறுமை இல்லாம நீங்க வேற யாரும் சொல்லி நீங்க பணம் குடுக்காம வேணாம்னு பாதியில வாங்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். பிளஸ் நீங்க வந்து டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இதுல வந்து ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுத்தா தான் ரிவார்ட் கிடைக்கும். லைக் எப்படின்னா, நீங்க பாசிவ் இன்கம் பண்ணணும்னா, ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்றீங்க. டைமோ, நாலேட்ஜோ, பணமோ 3 இருந்தா தான் உங்களால பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அது வந்து அந்தந்த ஏஜ்ல தான் பண்ணணும். லைக் 20லேருந்து 30 ஏஜ்க்குள்ள பண்ணீங்கன்னா, லைக் ரொம்ப சேஃப். நீங்க ஏன்னா 20 டூ 30 ஏஜ்க்குள்ள வந்து தப்பு பண்ணாலுமே திருத்திற முடியும் உங்களால. பிகாஸ் நீங்க வந்து தனியா தான் இருப்பீங்க. ஃபேமிலிய டிபெண்ட் பண்ணி நீங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிளஸ் நீங்க பாசிவ் இன்கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுதான் அந்த ஏஜ். நீங்க அதுக்கப்புறம் 40 ஏஜ்ல போய் நான் வந்து ஷேர்ஸ்ல போடுறேன்னா, அது வந்து கண்டிப்பா ரிஸ்க் தான். நீங்க அதுக்கு பதிலா லேண்ட்ல போலாம். பிகாஸ் அது வந்து பாசிவ் இன்கம் தான். லேண்ட்ல போட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அத சேல் பண்ணுவீங்க. அதிலிருந்து அமௌண்ட் எடுத்து அத நீங்க பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டி அதுலருந்து ரெண்டல் எடுக்குறீங்கன்னா, அது வந்து பாசிவ் இன்கம் தான். ஒரு வாட்டி வீடு அமௌண்ட் போட்டு கட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க அத ரெண்டலுக்கு குடுக்குறீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து எப்படின்னா, ஒரு மாசம் போடுறீங்கன்னா, கண்டிப்பா ரெண்டல் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நீங்க 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு ஒருக்க நீங்க லைட்டா பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அது வந்து பாசிவ் இன்கம். நீங்க ஒரு வாட்டி உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க கட்டி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்ல தான் இருக்க போறீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பணம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அது வந்து பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னு சொல்லிட்டேன், பாசிவ் இன்கம்னு சொல்லிட்டேன். இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன். ஓகேவா? ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம். இதுதான். ஆக்டிவ் இன்கம்னா இவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் வருது. ஸோ இன்னைக்கு நீங்க லீவ் போடுறீங்க, உங்களுக்கு சம்பளம் வரல. இதே தான் நீங்க ரிட்டயர்ட் ஆவத்தட்டியுமே வரும். ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்மால் செட் ஆஃப் அமௌண்ட் தான் வரும். அப்பம்போது நீங்க வருத்தப்படுவீங்க கண்டிப்பா. சார் இப்ப இருந்தப்போ இத வாங்கியிருக்கலாமா? இது இப்ப இருந்தப்பமே இந்த லேண்ட் வாங்கி போட்டுருக்கலாம். அப்ப அவ்வளோ கம்மியா இருந்துச்சு. மோஸ்ட்டா நான் பார்த்தது என்னடான்னா, காசு இருந்தப்பமே பஸ்ஸு எனக்கு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க.
பஸ் ரூட் வந்து இந்த இந்த பஸ்ஸை விட பஸ்ஸோட ரூட்டுக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு. அப்போ வந்து அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, கடன் வாங்கியாவது நான் அதை வாங்கி போட்டுதான் இந்நேரம் நான் அதை விற்று இந்நேரம் பெரிய ஆள் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாணிக்க நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்கான், சேம் தான். பஸ்ஸை விட பஸ்ஸோட அந்த ரூட்டுக்கு தாண்டா அதிகம். ஸோ அவன் வந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணி அது ரிஸ்க் எடுத்திருக்காங்க. மேபி அந்த ரூட் வந்து சேஞ்ச் ஆகியும் போயிருக்கலாம். பட் ஆனால் அது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிவ் இன்கம் தான். அதை அந்த ஆக்டிவ் இன்கம் வந்து அவங்க அப்படியே வச்சுட்டாங்க, சேவிங்ஸாக போட்டாங்க. அதை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணலங்க போய் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இப்போ தெரியுது. அது மாதிரி அவங்க அப்போம்போது இப்போ ஆக்டிவ் இன்கம் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கி அப்போதைக்கு யூசேஜுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பைக்கு தேவைப்படலை, க்ரூஷியலாக இருக்கிறப்போ அது உங்களுக்கு மேபி உங்களுக்கு பைக் உண்மையிலேயே தேவைன்னா நீங்கள் வாங்கலாம். அல்லது ஓகே இப்போ நீங்கள் வந்து 1 லேக் சம்பாதிக்கிறீங்க, பைக் வந்து 1.5 lakhs வருது. 1 லேக் எடுத்து அப்படியே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அதே தான் லோனுக்குமே. நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் லோன் கட்டுற அமௌண்ட்டை சேர்த்து வச்சாலே போதும், நீங்கள் 2 மடங்கு வாங்கிடலாம். அதுதான் நீங்கள் உங்களை ட்ராப்புக்குள்ளே கொண்டு வருது உங்களோட ஆசை தான். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து மேலே வந்துடுவீங்க. ஆக்டிவ் இன்கம் இதுதான். நீங்கள் லாஸ்ட் சாக தட்டி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு சம்பளம். கவர்மெண்ட் ஜாபாகவே இருந்தாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒர்க் முடிச்ச உடனே உங்களுக்கு growth இல்லை, ஸ்லோவாக தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆக்டிவ் இன்கமோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? பாசிவ் ஆக்டிவ்க்கு இருக்குன்னா பாசிவ்க்கு இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். பாசிவ்க்கு வந்து பொறுமை வேணும். பொறுமை இல்லைனா கண்டிப்பாக ஈஸியாக அழிச்சிடும் பாசிவ் இன்கம். நீங்கள் வந்து நாலேஜ் வச்சிருக்கணும், கண்டிப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் போட போகிறது வந்து பணம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பில்டிங் கட்ட போகிறதா இருந்தாலும் சரி, ரெண்டலுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே உங்களோட பணம் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது உங்களோட பணம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் நீங்கள் உங்கள் பணத்தை வந்து வயசாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்காக வேலை பார்க்கும். அதை தான் பாசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட சோஷியலைஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, லைக் எப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து அதில் ப்ராப்பராக போட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பின்னாடி வேலை செய்யும். அது நீங்கள் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. பேஷன்ஸ் வேணும், அப்புறம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டெய்லியும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட எப்படி சொல்கிறதுனா அதில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே கண்டிப்பாக பெரிய அடி விழும். அதுதான் பாசிவ் இன்கமோட டிஸ்அட்வான்டேஜ். அது மணிக்க ஜாப்ல வந்து காப்பாத்திடுறதுக்கு யாராவது வருவாங்க. ஆனா பாசிவ்ல வந்து யாரும் காப்பாத்திட்டு வரமாட்டாங்க. அழியிறது வந்து நீங்களா தான் இருப்பீங்க. உங்களை நீங்களே தான் அழிச்சுக்கோங்க. வயசு இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் பாசிவ்ல. ஆக்டிவ்ல வந்து வயசு இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி. பட் ஆனா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு மிடில் கிளாஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவ் இன்கம் வந்து உங்களை வந்து மிடில் கிளாஸ்ல வந்து க்ரோ பண்ணாது. மறுபடியும் உங்களை ஆசையை தூண்ட வைக்கும். இது பண்ணலாம் அது பண்ணலாம் லோன் போட வைக்கும். மேபி கீழே கொண்டு வரும், இல்லைன்னா அதே ஸ்டேபிள்ல இருக்க வைக்கும். ஆனா இன்ஃப்ளேஷன் வந்து உங்களை வந்து கண்டிப்பா கீழே தான் இறக்க பார்க்கும். பணவீக்கம் கண்டிப்பா வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு சேலரி ஏறுதோ இல்லையோ, காய்கறில இருந்து மெடிசன் வரைக்கும், மெடிசன் கடந்த 10 வருஷத்துல இருந்து இப்போ வந்துறதுக்கு 100 மடங்கு ஏறி இருக்கு. லைக் இது வந்து ஏத்துக்கவே முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு 42 ரூபாயில 1 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. இப்போ 101 ரூபா. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ பி ரெடி கைஸ். ஆக்டிவ் இன்கம் நீங்க பண்றது தப்பு இல்லை. அதுல இருந்து பாசிவ் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாசிவ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் பெட்டரா இருக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் பத்தி போடுறேன். அப்புறம் இதுக்கடுத்து நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் நண்பர்களே. இதை மாதிரியே போடலாமா அல்லது இல்லை கண்டென்ட்டை மாத்து, எனக்கு ஃபுல் வீடியோ நான் ஷார்ட்ஸாக போடனாலும், ஷார்ட்ஸ் வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்றதை தாண்டி நான் போடுற வீடியோ நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால தான் நான் இவ்வளோ பெரிய வீடியோ ரெடி பண்றேன். ஸோ எனக்கு 10 வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, இதுலேருந்து ஒரு ஆள் கத்துக்கிட்டாலும் எனக்கு போதும். ஓகேவா கைஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை யாருக்கு அனுப்பணும்னு தோணுதோ அவங்களுக்கு அனுப்புங்க நண்பர்களே. தேங்க்யூ. திங்க் வைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.